13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் லோத்துவை பார்க்க சொல்றாரு. லோத்து பார்க்குற இடம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அது தேவனுடைய தோட்டத்தை போலவும் எகிப்தை போலவும் இருந்தது. அப்படிதானே இருக்கு? தேவனுடைய தோட்டத்தை போலவும் எகிப்தை போலவும் இருந்தது. தேவனுடைய தோட்டமும் அதே மாதிரி தான் எது இருக்கும்? எகிப்து இருக்கும். ஆனால் ஆபிரகாம் பார்த்த கானான் எப்படி இருந்துச்சு தெரியுமா? எப்படி இருந்துச்சு? ஒன்றுமே இருக்காது. ஆபிரகாம் கானானை பார்த்து சொன்னாரா அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்னு சொன்னாரா? ஆபிரகாம் சொன்னாரா அங்கே ராஜாக்கள் ஆசாரியர்கள் உருவாகிற இடம்னு சொன்னாரா? பார்க்கறதுக்கு அதில் ஒன்றுமே தெரியாது. உள்ளே போனால் தான் தெரியும் அது பாலும் தேனும் ஓடுகிற இடம். சோதோம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? எகிப்தை போலவும் தேவனுடைய தோட்டத்தை போலவும் தெரியும். உள்ளே போனால் தான் யார் இருப்பா? தெருவில் மோசம் பண்ணுகிற ஜனங்கள் சுற்றி கொண்டு இருப்பார்கள். அது அழிவுக்கு நேரான இடம். கர்த்தர் வச்சிருக்கிற காலிங் பார்க்கறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், நடக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். கண்கள் ஏறிட்டு பார்த்தா ஒன்றும் தெரியாது, பின்னாடி அவர் வச்சிருக்கிற எந்த மேன்மையும் தெரியாது, அந்த அழைப்பினோட எந்த காரியமும் தெரியாது. ஆனால் சொன்னது கர்த்தர் போயிட்டே இருக்கணும்.